Hi friends, welcome to my channel. வாங்க இன்னைக்கு நம்ம சிங்கம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பெரிய மணிக்கு ஒயர் பார்த்தீங்கன்னா மெலிஸ் ஒயர் ஒன்று திக்கு ஒயர் ஒன்று இருக்கும். நம்ம சாதாரணமாக போடுறதுக்கு இந்த மெலிஸ் ஒயரும் இந்த சிங்கம் போடுற பெரிய மணிக்கு இந்த மாதிரி திக்கான ஒயர் தான் எடுக்கணும். முதல்ல 4 மணி போட்டு ஒரு ஸ்கொயர் மாதிரி ஒன்று போட்டுடலாம். அடுத்தது ஒரு yellow கலர் கொடுத்து 3 black மணி கொடுத்து ஒரு ஸ்கொயர் ஒன்று போடலாம். இந்த மாதிரி நம்ம மறுபடியும் ஒரு ஸ்கொயர் black அப்புறம் yellow போட்டு ஒரு லைன் ஃபார்ம் பண்ணிடலாம். 10 லைன் வர மாதிரி போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் yellowல 7 லைனும் blackல 3 இதுவும் போட்டுடலாம். மறுபடியும் ஒரு லைன் அதே மாதிரி yellow கலர் கொடுத்துட்டே மறுபடியும் black கலர் வர இடத்துல மறுபடியும் black கொடுத்துடலாம். பாருங்க, வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். blackல வர்றப்போ ஒரு இது கம்மி பண்ணிடணும். 2 black மீதி yellow கொடுத்துட்டு மறுபடியும் மேலே லைனில் 3 black 5 yellow கொடுக்கணும். அப்புறம் மேலே 4 மணி விட்டுட்டு 5ஆவது மணியில் black கொடுத்து ஒரு ஸ்கொயர் போடணும். வீடியோவில் இருக்கிற மாதிரி பார்த்து போட்டுருங்க. போய் முகம் வரப்போ இடத்துல நம்ம கொஞ்சம் yellow மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வாய்க்கு நம்ம ஒரு பிங்க் கலர் கொடுத்துட்டோம். அவ்வளோதான், முகம் வந்துடுச்சு. இப்போ அப்படியே மேலே எடுத்துகிட்டு போயிட்டு அதே மாதிரி போடணும். மேலே ஒரு சின்னதாக ஒரு ஸ்கொயர் மாதிரி போடணும். ஒரு மணி விட்டுட்டு 2ஆவது மணியில் ஒரு ஸ்கொயர் ஒன்று போடணும். இந்த கண்ணுக்கு இப்போ இந்த 2 மணி ஒரு கருப்பு ஒன்று கொடுத்தோம்னா கண்ணு வந்துடும் அந்த இடத்துல. இது தலைக்கு மேலே வர பகுதி. இது சின்ன மணிலையும் போடலாம். நான் பெரிய மணியில் போட்டிருக்கேன். சின்ன மணியில் போட்டிங்கன்னா குட்டியாக வரும், இதில் போட்டிங்கன்னா கொஞ்சம் பெருசாக வரும். அவ்வளோதான். இதே ஃபார்முலா தான்.
ரவுண்டு மணி இருந்தால் கூட பெரிய மணி போடலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் மணிலையும் போடலாம். நம்ம இஷ்டம் தான் எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பாடி போட்டு முடிச்சிட்டோம். இதே மாதிரி 2 போட்டுட்டு 2த்தையும் நம்ம ஜாயின் பண்ணணும். நம்ம எல்லாத்துக்கும் ஜாயின் பண்ணுறோம் இல்லைங்களா, அதே போல் தான். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சுற்றியும் ஜாயின் பண்ணிடணும். எந்த கலர் வர இடத்துல அந்த கலருக்கான கலர் நம்ம மணி கொடுத்து, வாய்க்கிட்ட வரப்போ பிங்க்கும் அந்த மாதிரி போட்டு நம்ம ஜாயின் பண்ணிடணும். கருப்பு வர இடத்துல கருப்பு, எல்லோ வர இடத்துல எல்லோ கொடுத்து, அப்புறம் இந்த மாதிரி ஃபோம் ஏதாட்டையும் வச்சு, இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் கவர் கூட சொருகிடலாம். அது ஸ்டிஃபாக நிற்கிறதுக்கு தான் ஸ்டஃப் பண்ணுறோம் நம்ம. அது நம்ம பஞ்சு கூட வச்சுக்கலாம், இல்லைன்னா துணி ஏதாவது வேஸ்ட்டு, இல்லைன்னா பாலித்தீன் கவர் கூட வைக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கால் போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு மணி எல்லோ விட்டுருந்தீங்களா, அந்த இடத்துல எல்லோவில் 3 மணி போட்டு ஒரு இது போட்டுடலாம். எல்லோவில் 2 லைனும், பிளாக்கில் 1 லைனும் போட்டுடணும். அப்புறம் இடையில வந்து 1 மணி விட்டுட்டு, இந்த சைட்லேருந்து 1 மணி விட்டுட்டு, இங்கே 2த்துலேயே 4 கால் போட்டுடலாம். பாருங்கள், நான் 4 காலும் போட்டு முடிச்சிட்டேன். அடுத்தது வந்து வால் பகுதி போடலாம். பேக் சைடில் அந்த லாஸ்ட் மணியில் நம்ம 2 லைன் வந்து பிளாக் எல்லோ கொடுத்துட்டு, ஒரு பிளாக்கில் 5 மணி போட்டு ரவுண்டு மாதிரி பண்ணி, அவ்வளோதான், நம்ம சிங்கம் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.